வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ள அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத அனைத்து வாகனங்களும் விற்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவிப்பு. பாதுகாப்பு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கும் விமானப்படையின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு. நாட்டில் மறுபடியும் நடந்தேறிய துப்பாக்கிச் சூட்டில் சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ளவை உட்பட அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத அனைத்து வாகனங்களும் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த வாகனங்கள் மார்ச் 31 முன்னர் விற்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அத்துடன் இதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் திரைசேரியில் வரவு வைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அத்தோடு முந்தைய ஆட்சிகளில் இருந்தவர்கள் 800க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்களுக்கு மாத்திரம் சுமார் 68 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் புதிய அரசியலமைப்பு அமைக்கப்பட வேண்டும், அதன் மூலமே நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், புதிய அரசியலமைப்பின் தேவைப்பாடு தொடர்பில் அதிகமான தமிழ் பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் விஞ்ஞான கொள்கையிலும் அது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய அரசியலமைப்பின் மூலமே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த அரசு தேர்தல் பிரச்சார கால பகுதியில் புதிய அரசமைப்பு ஒன்றை அதிகாரத்திற்கு வந்து 3 மாதங்களில் உருவாக்குவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. அத்துடன் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய அரசியலமைப்பு தயாரிப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கும் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இலங்கையில் துறைமுகம் தொடர்பான முதலீடுகளுக்கு நெதர்லாந்து விருப்பம் கொண்டிருப்பதாக தூதுவர் எச்சி போனி ஹார்பக் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்த போது தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் துறைமுக செயல்பாடுகளை மேம்படுத்துதல் ஆகியன குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. கலாச்சார பாதுகாப்பு, கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் கல்வி திட்டங்களுக்கு டச்சு அரசாங்கம் ஆதரவளிப்பதாகவும் உறுதியளித்துள்ளது. இலங்கையின் தூய்மையான இலங்கை முயற்சிக்கான சாத்தியமான உதவிகள் குறித்து தூதுவர் ஹார்பக் கலந்துரையாடினார். கூட்டத்தில் இருதரப்பு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியை வழங்கிய இஷாரா செவந்தி கொலைக்கு முந்தைய நாள் கடுவெலவில் உள்ள ஹோட்டலில் தங்குவதற்காக வந்ததை காட்டும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அந்த ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இருந்து இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. கொலை நடத்துவதற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் இதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க ஒருதலைபட்சமாக செயற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அபு ஹக்கீம் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஹக்கீம், தாம் உட்பட பல கட்சித் தலைவர்கள் வேண்டுமென்று நாடாளுமன்ற அலுவல் குழுவில் இருந்து விலக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். குழுவில் இடம்பெறுவது குறித்து ஜனாதிபதி உறுதியளித்ததாகவும் ஆனால் ரத்நாயக்க அந்த முடிவை நிராகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நான் சேர்க்கப்படுவேன் என்று ஜனாதிபதி என்னிடம் கூறினார். நீங்கள் அவரிடம் கேட்கலாம், ஆனால் அவரது முடிவுக்கு மாறாக நாங்கள் நீக்கப்பட்டுள்ளோம் என்று ஹக்கீம் கூறினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தனது 30 ஆண்டு கால நாடாளுமன்ற பதவியையும் 5 எம்பிக்களின் தலைமைத்துவத்தையும் எடுத்துக்காட்டினார். ஜேவிபிக்கு முன்னர் 3 உறுப்பினர்களே இருந்ததாகவும் எனினும் ரத்நாயக்கவின் நிலைப்பாட்டின் காரணமாக குழுவில் தனக்கு பங்கு மறுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் குற்றச்சாட்டுக்களை மறுத்த ரத்நாயக்க தனது நிலைப்பாடு ஏற்கனவே எதிர்க்கட்சியின் கொறடாவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 2015ஆம் ஆண்டு 10 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய பிணைமுறி மோசடியை விசாரிக்கும் முயற்சியில் அரசாங்கத்திற்கு புதிய சவால் ஏற்பட்டுள்ளது. அமைந்து சிங்கப்பூரின் சட்ட முறையின் அடிப்படையில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்த முடியாது என அந்த நாட்டின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்ற பிணைமுறி மோசடியுடன் தொடர்புடைய மகேந்திரனை நாடு கடத்துமாறு இலங்கை சட்டமா அதிபர் திணைக்களம் கோரியுள்ளது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் பிரஜையான மகேந்திரன்
அப்போது மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 2025 பிப்ரவரி 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஹட்டிபோல மகுலுகம பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறுமி 9 வயதுடையவர் என்றும் ஹட்டிபோல மகுலுகம பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த சிறுமி தனது பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்த போது அருகில் இருந்த சிலர் பன்றிகளை வேட்டையாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த போது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக விசாரணையில் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த இந்த சிறுமியின் பாட்டி குளியாப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுமியின் சடலம் குளியாப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது பயன்படுத்தப்பட்ட போர் 12 ரக துப்பாக்கி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை ஹட்டிபோல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கும் விமானப்படையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது நாட்டின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் இலங்கை விமானப்படையை பலமான விமானப்படையாக அபிவிருத்தி செய்வது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை இராணுவம் மற்றும் இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகளுக்கு விமானப்படையின் ஆதரவு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இவருட வரவு செலவு திட்டத்தில் இலங்கை விமானப்படைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொகை மற்றும் விமானப்படையின் தற்போதைய தேவை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது.